Hi friends, good morning. Welcome back to our channel MS Vlogs. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்க ஸ்டேஷன் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது என்ன ட்ரெயின்னு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நம்மளோட இந்த கார் பார்க்கிங்லேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே நம்ம உள்ளே போயிடலாம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து ரொம்ப கிட்டே தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 hour இருக்குது நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டி கேம். டீக்கு சென்னையில் ஏறி, டிஃபனுக்கு திருச்சி அண்ட் லஞ்சுக்கு திருநெல்வேலி ரீச் ஆகிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயினில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அது என்ன ட்ரெயின்னு கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெயின் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட 3rd பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ ஹியர் இஸ் த ட்ரெயின், நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் ஒரு வந்தே பாரத் vlog வரப்போகுது. அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் வந்தே பாரத், சாஃப்ரான் வந்தே பாரத். ஸோ இந்த vlog-ஐ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது ஒரு கம்பேரிசன் வீடியோவாகவும் இருக்கும். இதுக்கடுத்து ஒரு ப்ரீமியம் ட்ரெயின் கிளம்புறான். ஸோ அவனோ இவனோ ஒரு கம்பேரிசன், சும்மா என்னால் முடிஞ்ச ஒரு கம்பேரிசன் வீடியோவாகவும் நான் இந்த வீடியோவை போட போகிறேன். செம்மையான கோச். சில கோச்சில் சென்சார் அதுலேயே ஒர்க் பண்ணும். மெயினாக இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயின்ஸில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் டோர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யாரும் லாஸ்ட் மினிட்ல வந்து ஓடி வந்து ஏறுறதெல்லாம் இந்த ப்ரீமியம் மாதிரி ட்ரெயின்ஸ்லலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக பக்காவாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஸோ இங்கே நமக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் ஸ்பீடு எல்லாமே இதுலேயே காட்டுவாங்க. அது இல்லாமல் அப்படியே டோருக்கு மேலே ஸோ இங்கேயும் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இங்கேயும் வந்து ஸ்பீட், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எல்லாமே இதில். ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக தாம்பரம் ரீச் பண்ணிட்டோம். வா, இது தாம்பரமானு எனக்கே டவுட் வருதுங்க. பயங்கரமாக ரீஹபிலிட்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ வளர்ந்துட்டு வர ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இது. 2 ப்ரீமியம் ட்ரெயின் கேட்டகரியிலையும் இந்த ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா எல்லாராலையும் எக்மோர் வந்து ஏற முடியாது அவுட்டரில் இருக்கவங்க அப்படின்றதுனால தாம்பரம் ஒரு மெயின் ஜங்ஷனாக இதுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் வர டைமிங். ஸோ 2 ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயினுக்கும் சேம் டைமிங் 20 minutes தான். மற்ற எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் 30 minutes எடுத்துக்கும். செகண்ட் கம்பேரிசன் வந்து ஸ்டாப்பேஜஸ். ஸோ ஸ்டாப்பேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்க்கு ஒரு ஸ்டாப் கம்மி. இந்த வந்தே பாரத்தை விட தேஜஸ்க்கு ஒரு ஸ்டாப் கம்மி. எஸ், வந்தே பாரத்தில் வந்து விழுப்புரம் ஜங்ஷன் ஒன்று ஆட் ஆகிருக்கும், தாம்பரத்துக்கு அடுத்த ஸ்டாப்பு. பட் தேஜஸ்க்கு வந்து தாம்பரத்துக்கு அடுத்து திருச்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங். ஸோ அடுத்து 3வது கம்பேரிசன் பார்க்கலாமா? டைமிங். சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வரைக்கும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 3 hours 45 minutes எடுத்துக்குது. பட் நம்மளோட இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதை விட 10 minutes அதிகமாக எடுத்துக்குது. ஸோ 3 hours 55 minutes எடுத்துக்குது. பிகாஸ் அந்த ஒரே ஒரு ஸ்டாப் விழுப்புரம் ஜங்ஷன். ஸோ அதில் நின்று அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒரு 10 minutes மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. பட் டைமிங் வைஸ் பெருசாக ஒன்றும் 10 minutesல ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா 2மே வந்து மோஸ்ட் ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின்ஸ் தான். அதில் இந்த 4th கம்பேரிசன் வந்து எனக்கு குவைட் சர்ப்ரைஸ். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வரைக்கும் தேஜஸில் பார்த்தீங்கன்னா 850 rupees தான் ஆகுது. சாரி 845. வந்தே பாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 955 rupees ஆகுது. ஸோ அந்த 100 rupees டிஃப்ரென்ஸ் எதில் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ திருச்சி வரைக்கும் நம்மளோட கம்பேரிசன் பார்த்தோம், ஏன்னா அதை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மதுரை வரைக்கும் பார்த்துடலாம், பிகாஸ் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து மதுரை வரைக்கும் போகுது. ஸோ இந்த நாகர்கோவில் வந்தே பாரத்துக்கும் தேஜஸ் எக்ஸ்பிரஸ்க்கும் மதுரை வரைக்கும் உள்ள ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸில் 1040 rupees ஆகுது. நம்மளோட இந்த வந்தே பாரத்தில் 1200 rupees ஆகுது. டைமிங் வைஸ் என்னதான் திருச்சியில் இந்த வந்தே பாரத் 10 minutes டிலேவாக இருந்தாலும் மதுரை ஜங்ஷன் ரீச் ஆகும்போது நம்மளோட வந்தே பாரத் தேஜஸை விட 32 minutes இயர்லியராகவே போகுது. ஸோ அதனால் மதுரைக்கு டைமிங் வைஸ் பார்க்கும்போது இந்த வந்தே பாரத் தான் பெஸ்ட்டு. ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின்ஸ், ஸோ பட்ஜெட் வைஸ் யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தேஜஸ் தாங்க பெஸ்ட்டு வந்தே பாரத்தை விட. நைட் டைமில் ஒரு 3 ட்ரெயினுக்கு வந்து டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சதர்ன் ரயில்வேஸ். அதுவும் நம்ம சவுத் சைட் போகிற ட்ரெயின்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட், அது வந்து 8:10 இருந்தது, இப்போ 7:50 ஆகிருக்கு. இன்னொன்று பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட், அது வந்து 8:40 இருந்தது, 8:10 ஆகிருக்கு. இன்னொன்று அதிக வசூல் பண்ணி கொடுத்த நம்மளோட ப்ரைடு நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ அவன் வந்து 7:50 8:10 மாற்றினாங்க, இப்போ 8:10 8:40 மாற்றிட்டாங்க. ஸோ இந்த டைமிங்ஸ் வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் அஃபிஷியல் ஆல் விழுப்புரம் ஜங்ஷன், ஒரு மெயின் ஜங்ஷன் வந்தாச்சு. இந்த ட்ரெயினுக்கு மட்டும்தான் விழுப்புரம் ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி வர அடுத்த ப்ரீமியம் ட்ரெயினுக்கு இந்த இடத்துல ஸ்டாப்பிங் கிடையாது. இந்த ஒரே ஒரு விழுப்புரம் ஜங்ஷன்னால மட்டும்தான் 10 minutes டிலேவாக போகுது. விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் ஹால் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான். இன் பிட்வீன் எந்த ஸ்டாப்பிங்ஸும் கிடையாது. விழுப்புரம் ஜங்ஷனே வந்து ஒரு தேவையில்லாத ஸ்டாப்பிங் தான், பட் இருந்தாலும் ஒரு மெயினான ஜங்ஷன்றனால ஒரு ப்ரீமியம் ட்ரெயினுக்கு கொடுக்காததுனால இந்த ப்ரீமியம் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு ட்ராக் போதில், இதுதான் நம்மளோட மெயின் லைன், தஞ்சாவூர் கனெக்ட் பண்ணுற லைன். நம்மளோட இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நம்மளோட சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றுறாங்க. இதுக்கு அடுத்து லன்ச் வந்து திருநெல்வேலி பேசஞ்சர்ஸ்க்கும் நாகர்கோவில் பேசஞ்சர்ஸ்க்கும் மட்டும்தான். ஸோ அதனால் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றுறாங்க இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட அப்டேட் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ரயில்வே அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசியிருந்தேன். ஸோ திண்டுக்கல் இல்லாமல் நெக்ஸ்ட்டு லன்ச் வந்து மதுரையில் ஏற்றுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. தேஜஸோட கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் பக்காங்க, செம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. வெளியே வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாகவே கேப்சர் பண்ணலாம். தேஜஸில் பெருசாக விண்டோலாம் அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவுட் சைடு, பட் நம்ம வந்து பாரத் தரமாக இருக்குது. அஃபிஷியல்ஸ் பர்சன்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த 100 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்றது வந்து சர்வீஸ் வைஸ் எல்லாமே சேம் தான், தேஜஸ்க்கும் சரி வந்தே பாரத்துக்கும் சரி. அந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து, ஸோ இது வந்தே பாரத், ஸோ ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயினில் இது மோஸ்ட் ப்ரீமியம் இது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அண்டு எல்லாமே டைமிங் வைஸ் மதுரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பயங்கரமான டென்ஸ் ஃபாகு விழுப்புரத்துக்கு முன்னாடி, அதனால் ஒரு 15 minutes டிலேயில் தான் வந்திருக்கு. ஸோ 15 minutes டிலேலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நம்மளோட வந்தே பாரத்தில். ஜேர்னி அருமையான ஜேர்னி, செம்ம சூப்பராக இருந்தது. இங்கே திருச்சியில் மட்டும் ஒரு 5 minutes ஆல்ட்டு, பிகாஸ் க்ரூ சேஞ்சிங் இருக்குது. நம்மளோட கம்பேரிசனை முடிச்சிடலாம். ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ப்ரைஸ் வைஸும் டைமிங் வைஸும் திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தோட தேஜஸ் தான் பெஸ்ட்டு. 10 minutes இயர்லியராகவே வந்துடும். பட் என்ன ட்ரெயின் இருந்தாலும் டென்ஸ் ஃபாகில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி எல்லா ட்ரெயினுமே டிலேயில் தான் வரும், ஈவன் தேஜஸும் அப்படி தான். ஸோ மோஸ்ட் ப்ரீமியம் கேட்டகரின்றதுனால தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸும் வந்தே பாரத்தும் ரெண்டுமே ஈக்குவல் தான். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தேஜஸோட வந்தே பாரத் இன்னும் சூப்பராகவே இருந்தது.
திருச்சியோட என்ட்ரன்ஸ் கேட் நம்பர் 3ல நம்மளோட இந்த வீடியோவை எக்ஸிட் பண்ண போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி வரைக்கும் நாகர்கோயில் சாஃப்ரான் வந்தே பாரத் ட்ரை பண்ணோம். ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.